தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். சீரற்ற வானிலையால் மனிதர்கள் மாத்திரமல்லாது விலங்குகளும் சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளன. கொழும்பு அனுராதபுரம் ரயில் பாதையில் கல்கமுவ மற்றும் அம்பன்பொல ஆகிய பகுதிகளுக்கு இடைப்பட்ட களவலப்பொத்தான பிரதேசம் இது. கடந்த 20ஆம் தேதி இந்த பாதையில் பயணித்த எரிபொருள் தாங்கிகளுடன் கூடிய ரயிலில் மோதி இந்த யானை காயமடைந்தது. அன்றைய தினம் யானையை பரிசோதித்த வனஜீவராசிகள் அதிகாரிகள் யானையின் பாதங்களுக்கும் சுவாச குழாய்க்கும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதை உறுதி செய்தனர். எனினும் எழுந்து நிற்க முடியாத நிலையில் சேட்டுக்குழிக்குள் கடந்த 3 நாட்களாக உள்ள யானை வயிற்றினுள் குட்டியொன்றையும் சுமந்துள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். நேற்றைய தினம் பெய்த கடும் மழையினால் இந்த யானை வீழ்ந்துள்ளது. கடும் மழையையும் பொருட்படுத்தாது வனஜீவராசிகள் திணைக்களத்தின் சாரதி ஒருவரும் அம்பன்பொல போலீஸ் நிலையத்தின் உத்தியோகத்தர் ஒருவரும் யானை வீழ்ந்துள்ள சேட்டுக்குழியில் இருக்கும் நீரை அகற்றும் முயற்சியில் ஈடுபட்டனர். சீரற்ற காலநிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 42ஆக அதிகரித்துள்ளதுடன் 9 பேர் காணாமல் போயுள்ளனர். இதேவேளை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ந்தும் மழை பெய்து வருகின்றது. இதனிடையே முல்லைத்தீவு ஒட்டுச்சுட்டான் முத்தையன்கட்டு குளத்தின் 2 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையிலேயே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக முத்தையன்கட்டு பிரிவின் நீர்ப்பாசன பொறியியலாளர் குணரத்னம் சிந்தூரன் தெரிவித்தார். நீர்மட்டம் அதிகரித்ததன் காரணமாக இன்று நாச்சாதுவ வாவியின் 6 வான்கதவுகள் 6 அடி வரை திறக்கப்பட்டுள்ளன. வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளமையினால் மல்வத்தோயா பெருக்கெடுத்துள்ளதுடன் அனுராதபுரம், மிகுந்தபுரம் மற்றும் புனித பூமியை அண்மித்துள்ள பகுதி நீரில் மூழ்கியுள்ள விதமே இது. மகாகணந்தராவ வாவி பெருக்கெடுத்தமையினால் ரபேவ பகுதியில் உள்ள பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதேவேளை யாழ்ப்பாணம் கண்டி A9 வீதி ரபேவ பகுதியில் நீரில் மூழ்கியுள்ளது. திஸ்ஸவாவியின் 3 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதுடன் அனுராதபுரம் நுவரவாவியின் வான்கதவு ஒன்றும் திறக்கப்பட்டுள்ளது. களங்குட்டியாவாவி பெருக்கெடுத்தமையினால் கல்நெவ நெகம்பகவில் இருந்து களங்குட்டிய வரையான வீதி நீரில் மூழ்கியுள்ளது. ஹொரோபொத்தனவாவி பெருக்கெடுத்ததை அடுத்து ஹொரோபொத்தன நகரம் இன்று மாலை நீரில் மூழ்கியுள்ளதுடன் அனுராதபுரம் திருகோணமலை வீதியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. மன்னம்பிட்டிய நகரை அண்மித்துள்ள தாழ் நிலங்களில் உள்ள பல வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. சுமதுகம பகுதி நீரில் மூழ்கியமையினால் இடம்பெயர்ந்தவர்கள் தொடர்ந்தும் புலத்திஸ் தேசிய கல்வியல் கல்லூரியில் தங்கியுள்ளனர். பராக்கிரமவாவி பெருக்கெடுத்தமையினால் புலனறுவை மட்டக்களப்பு வீதியின் கலன்ல பகுதி நீரில் மூழ்கியுள்ளது. வவுனியாவில் உள்ள சிறு குளங்கள் பெருக்கெடுத்தமையினால் அக்பூபுரம், திக்வெபு, கழுகுண்டம், மடுவ உள்ளிட்ட பகுதிகள் நீரில் மூழ்கின. பாவட்குளம்பாவையின் நீர்மட்டம் அதிகரித்ததை அடுத்து அதன் 4 வான்கதவுகளும் 6 அடி வரை திறக்கப்பட்டுள்ளன. வான்கதவுகள் திறக்கப்பட்டமையினால் வவுனியாவிலிருந்து செட்டிக்குளம் மற்றும் பூவரசம் குளம் வரையான வீதி மூடப்பட்டுள்ளது. வவுனியா செட்டிக்குளம் வரை பயணித்த பஸ் ஒன்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளது. மண்மேடுகள் இடிந்து விழுந்தமையினால் மலையகத்திற்கான போக்குவரத்து தடைப்பட்டது. நுவரெலியா பதுளை வீதியினூடான போக்குவரத்து ஹக்கல்ல பகுதியில் மண்மேடொன்று இடிந்து விழுந்தமையினால் தடைப்பட்டது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் அடைமழை காரணமாக நுவரெலியா கிளாஸ்கோ கீழ்பிரிவு தோட்டத்தில் உள்ள தொழிலாளர்கள் குடியிருப்புகள் சில சேதமடைந்துள்ளன. இங்கு 3 வீடுகளின் சுவர்கள் வெடிப்புக்குள்ளாக்கி பகுதி அளவில் சேதமடைந்துள்ளதுடன் ஒரு குடியிருப்பின் அறை முற்றாக சேதமடைந்துள்ளது. இதனை தவிர மேலும் 7 தொழிலாளர் குடியிருப்புகளில் சிறு அளவிலான வெடிப்புகள் ஏற்பட்டுள்ளன. காலத்துல சரியான மயக்க இடிஞ்சு வங்கி எல்லாம் இடிஞ்சு லைட்டுக்கு ஓரத்துல வருது. இதுக்கு சின்ன பிள்ளைகள் வேற இருக்கு, வீடுகள் வேற சரியான மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு உரிய அதிகாரிகள் சரியான தக்க நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டேன். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற வானிலை காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் உள்ள விவசாய நிலங்களின் நெற்பயிர்கள் அழிவடைந்துள்ளன. அம்பாறை மாவட்டத்தில் சுமார் 5200 ஹெக்டேருக்கும் அதிகமான பயிர் நிலங்கள் அழிவடைந்துள்ளதாக அம்பாறை மாவட்ட விவசாய உதவி பணிப்பாளர் சனீர் தெரிவித்தார்.
அம்பாறை மாவட்டத்தில் உள்ள 4 விவசாய பிராந்தியங்களில் அட்டாளைச்சேனையில் உள்ள 1700 ஹெக்டேருக்கும் மேற்பட்ட விவசாய காணிகளை அதிக அளவில் அழிவடைந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் வயல்களில் தங்கியுள்ள வெள்ள நீர் வடியும் போது பாதிப்புகள் குறைவடையலாம் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறினார். வெள்ளம் மற்றும் மண் சரிவு காரணமாக 2,20,000க்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் 3000 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிடுகின்றது. இந்த வருட ஆரம்பத்தில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் கடும் மழை. ஏப்ரல் மாதம் முதல் வறட்சி. 6 மாதங்கள் கடப்பதற்கு முன்னரே பாவிகள் மற்றும் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் குறைவு. சிறுபோகத்திற்கு போதுமான அளவு நீரின்மையால் 20,000 ஹெக்டேர் நெற்செய்கை பாதிப்பு. விவசாய அமைச்சு தெரிவித்தது. பாவிகளில் சேட்டை அகற்றி புனரமைக்கும் திட்டம் ஆரம்பம். அனுராதபுரத்தில் அவ்வப்போது மழை, சேறு அகற்றப்பட்ட சில பாவிகள் பெருக்கெடுப்பு. 2012 டிசம்பர் மாதம் முதல் மீண்டும் கடும் மழை, பாவிகள் பெருக்கெடுப்பு, விவசாய நிலங்கள் பாதிப்பு. உரிய முறையில் சேறு அகற்றப்பட்டிருக்குமாயின் மழை பெய்தவுடன் பாவிகள் பெருக்கெடுப்பதற்கான காரணம் என்ன? அடுத்த போகத்தின் போதாவது விவசாயிகள் நிற்கதியாகாத திட்டமொன்றை செயற்படுத்த வேண்டியது அவசியமல்லவா?